வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலர் சேனல்ல சேப்பர ரெசிபி கோதுமை ரவையில கேசரி. கோதுமை ரவை வச்சு நம்ம கிச்சடி ரவை உப்புமா தான் செய்யணுமா என்ன, இந்த மாதிரி கேசரியாவும் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம பச்சை மிளகா வாங்கிட்டு வரும்போதே பாதி மிளகா பழுத்துரும். அதை நீங்க பச்சை மிளகா காம்பை கிள்ளிட்டு வெளியில பாக்ஸ்ல வச்சுட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். கோதுமை ரவை கேசரி செய்ய நம்ம அடுப்பு ஆன் பண்ணி கடாயை காயட்டும். கோதுமை ரவை கேசரி செய்ய நெய் சேர்த்து நல்லா கோதுமை ரவையை வறுத்துக்கலாம். ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நல்லா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ரவையை வறுத்தாச்சு. கோதுமை ரவையை ஒரு 10 நிமிஷம் நம்ம கைவிடாம நல்லா வறுக்கணும், நல்லா வாசம் வர வரைக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். இப்போ கோதுமை ரவை கேசரி செய்ய நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் வறுத்து வச்சிருந்த கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிச்சு தண்ணி. நம்ம கொதிச்ச பிறகு சேர்த்தாதான் வேகும். நல்லா ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். நல்லா இப்போ நல்லா 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். அடி பிடிச்சிடாம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். இந்த இதில் நல்லா பொடிச்சு வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கோதுமை ரவையும் வெல்லமும் நல்லா வேகட்டும். நல்லா சேர்ந்து அல்வா பதத்தில் வரணும் அப்படியே. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூனு. நல்லா நெய் ஊற்றி கிளறிக்கலாம். நெய் சேர்த்து நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கடாயில் நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு சுருண்டு வரணும் அல்வா பதத்துக்கு. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச கோதுமை ரவை கேசரியை ஒரு இலையில மாற்றிக்கலாம். இந்த கோதுமை ரவை கேசரி வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். இன்னைக்கு நம்ம செஞ்ச கோதுமை ரவை கேசரியில ரொம்பவே ஹெல்த்தியான கேசரி. நம்ம வந்து அன்ஹெல்த்தியா எதுவுமே நம்ம சேர்க்கல. இது ரொம்ப ஹெல்த்தியான செஞ்சதுனால டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. இப்ப செஞ்ச கோதுமை ரவை கேசரி பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.